ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம திருவண்ணாமலையில் இருக்கிற பாய்ஸ் ஸ்கூல் ஆப்போசிட் போட்டிருக்கிற ஒரு எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ குட்டீஸோட இன்றைக்கி என்ஜாய் பண்ண போகிறோம். உள்ளே என்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உள்ள ஸோ அதுக்கு உண்டான என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆளுக்கு 60 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தை கிட்ஸுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. 5 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும் டிக்கெட்டு. ஸோ இப்போ டிக்கெட் எடுத்தாச்சு, இப்போ உள்ளே போகலாம். ஸோ உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ உள்ளே என்ட்ரி ஆனவுடனே ஸோ கரெக்டாக டைம் வந்து பார்த்தோன்னா ஒரு 6 o'clock தான். இன்னொரு ½ an hour போயிடுச்சுன்னா லைட் எல்லாமே போடுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஈவினிங் டைம்ன்றதால ஸோ இன்னும் லைட் இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் லைட் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். வந்தவுடனே ஸோ ஷாப்பிங் தான், ஸ்டார்டிங்கே ஷாப்பிங் தான். ஸோ எல்லாமே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், பிளேட்டு, அதுபோல் எல்லாமே ஷாப்பிங் பண்ணுற ஐட்டம் தான். ஸோ எல்லாருக்குமே கிட்ஸு ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணுற ஐட்டம் தான். கிட்ஸ் குழந்தைங்கள் விளையாடுறதுக்கு அத்தனையுமே என்ட்ரியிலே உள்ள கொஞ்சம் தூரம் என்ட்ரி ஆன உடனே எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு எதனா ஸ்க்ரீன் தேவை அப்படின்னா அதுவும் உள்ளே இருக்குது. ஸோ இது வரைக்குமே சரி ஃபுல்லாக வெறும் ஷாப்பிங் கடைகளாக தான் இருக்குது. பாப்பா மிஸ் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். மீதி அதே அடிக்கலாமா, வேறு அடிக்கலாமா? அதே ட்ரை பண்ணலாமா? ஆட்டாங்க பால் வெயிட்டே இல்லை. அப்படி எப்படி நம்ம அடிச்சு அதை கிட்ஸு அடுத்தது பலூன் சொல்லிட்டு விளையாடுறாரு. எதனா பார்த்தாடி புளு பலூன் அடி. இருக்குச்சா புல்லு அடிச்சா வேற எங்கேயோ போய் விழுது. ரவி இங்கே பாரா. ஸோ பெரியவங்க வந்து விளையாடக்கூடிய கேம் இது. பெரியவங்க விளையாடலாம் இதில். ஸோ கிட்ஸ் என்ஜாய் பண்ணக்கூடியது சர்க்காம்பால். கிட்ஸுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இதில். ஸோ அடுத்தது கிட்ஸு விளையாடுற மாரி ட்ரெயின், கிட்ஸ் ட்ரெயின் சொல்கிறாங்க. வெளியே கிட்ஸு மட்டும் என்ஜாய் பண்ணலாம். ஸோ
இந்த சூப்பர் டிராகன் ட்ரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 80 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 5 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ரவுண்டுக்கு மேலே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ பெரியவங்க என்ஜாய் பண்ணக்கூடிய பெரிய ராட்டனம் இது. இதில் வந்து போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பெரியவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ ஸ்னோ வேல்டுன்னு ஒன்று இருக்குது. பட் நாங்கள் கிட்ஸ்லாம் வச்சுருக்கனால உங்களால் போக முடியல. ஸோ அடுத்தது பெரியவங்க என்ஜாய் பண்ணக்கூடியது இதுவும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த கேமுக்கு வந்து பார்த்தோன்னா 80 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. ஸோ 10 rounds. ஸோ 10 rounds வரும் இது. ஸோ அடுத்தவங்க பெரியவங்க என்ஜாய் பண்ணக்கூடியது இதுவும். ஸோ ஒரு ஆளுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க இதுவும். கேரி ஹவுஸ் உள்ளே போகல. ஸோ ஸ்நாக்ஸில் உட்காந்துட்டாங்க. ஸோ நம்ம கூட வந்த கிட்ஸ் எல்லாமே. ஸோ டெல்லி அப்பளம். ஸோ ஈவினிங் சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் ரோல், பாவ பஜ்ஜி ஃபேமஸ்ஸு, பானிபூரி. அடுத்து டெல்லி அப்பளம், ஊட்டி மிளகா பஜ்ஜி, ஸோ ஃபைனலாக ஓரளவுக்கு எல்லாமே விசிட் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ நைட் டைமில் லைட் பார்க்கறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. கிட்ஸுங்க என்ஜாய் பண்ணுவாங்க. வரா ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ கிட்ஸுக்கிட்டே கேட்கலாம் எப்படி இருந்துச்சுன்னு. உள்ள என்ஜாய் பண்ணிங்களா? இருந்துச்சு. எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். கிட்ஸுங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஏப்ரல் 25 ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜூன் 1st வீக் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் இருந்தால் ஈவினிங் டைமில் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த சம்மர் டைமில் என்ஜாய் பண்ணுறதுக்கு, பசங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸாக இருக்கும். கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பாய், தேங்க்யூ.